சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மற்றும் சுவாரஸ்யமான செய்தி வெளியாகியிருக்கிறது. ஐபிஎல் வரலாற்றிலே மிக வெற்றிகரமான மற்றும் அதிக ரசிகர் பட்டாளத்தை கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது தனது வரலாற்றிலே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய முக்கியமான கட்டத்தில் நிற்கிறது. கடந்த 19 ஆண்டுகளாக சிஎஸ்கே அணியின் பிரிக்க முடியாத தூணாக நின்று 5 முறை ஐபிஎல் கோப்பையை வென்று தந்த தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளேமிங் தனது பதவியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து சிஎஸ்கே அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளர் யார் என்ற கேள்வி மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது. பிளேமிங்கின் இந்த விலகல் சிஎஸ்கே நிர்வாகத்திற்கு மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் உள்ள சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் ஒரு பேரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியாவின் நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளரும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரருமான ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது யூடியூப் சேனலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி தகவலை வெளியிட்டு கிரிக்கெட் உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். அஸ்வின் தனது நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் பேசுகையில், இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் உலகக்கோப்பை வென்று தந்த நாயகனுமான இயான் மோர்கன் சிஎஸ்கே அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இயான் மோர்கனின் பெயர் சிஎஸ்கே நிர்வாகத்தின் பரிசீலனையில் மிகவும் பலமாக அடிபடுவதாகவும், இன்னும் ஒரு வாரத்திற்குள் இது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்றும் அஸ்வின் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி வெளியானது முதல் கிரிக்கெட் விமர்சகர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் விவாதம் வெடித்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனெனில் இயான் மோர்கன் இதுவரை எந்த ஒரு சர்வதேச கிரிக்கெட் அணிக்கோ அல்லது ஐபிஎல் போன்ற பிரான்சிஸ் லீக் அணிக்கோ தலைமை பயிற்சியாளராக செயல்பட்ட அனுபவம் இல்லாதவர். 2023ஆம் ஆண்டு தொழில்முறை கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இயான் மோர்கன் முதன்முறையாக சர்வதேச போட்டிகளில் கிரிக்கெட் வர்ணனையாளராகவும் விளையாட்டு பகுப்பாய்வு ஆளராகவும் மட்டுமே பணியாற்றி வருகிறார். அப்படிப்பட்ட ஒருவரை பயிற்சியாளர் அனுபவமே இல்லாத நிலையில் ஐபிஎல் தொடரின் மிகப்பெரிய அணியான சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தலைமை பயிற்சியாளராக நியமிக்க யோசிப்பது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் இயல்பாக எழுகிறது. ஆனால் அஸ்வின் சுட்டிக்காட்டும் விஷயம் என்னவென்றால், இயான் மோர்கனின் பயிற்சியாளர் அனுபவம் இல்லாவிட்டாலும் ஒரு வெற்றிகரமான வெள்ளைப்பந்து அணியை எவ்வாறு உருவாக்குவது என்பதில் அவருக்கு இருக்கும் அசாத்தியமான பார்வையும் அனுபவமும் தான். 2025 ஒருநாள் உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணி அடைந்த மோசமான தோல்விக்கு பிறகு இங்கிலாந்து வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டின் அணுகுமுறையை அடியோடு மாற்றிய பெருமை இயான் மோர்கனையே சாரும். பயமற்ற எதிரணியை அச்சுறுத்தக்கூடிய அதிரடி ஆட்டமுறை இங்கிலாந்து அணிக்குள் புகுத்தி 2019ஆம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க தனது முதல் ஒருநாள் உலகக்கோப்பையை வென்று கொடுத்தவர். மேலும் 2021 ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்டு அந்த அணியை இறுதிப் போட்டி வரை அழைத்துச் சென்ற அனுபவம் அவருக்கு உண்டு. வீரர்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பது, அவர்களுக்கு களத்தில் முழு சுதந்திரம் அளிப்பது மற்றும் நவீன கிரிக்கெட்டின் வேகத்திற்கு ஏற்ப முடிவுகளை எடுப்பது தான் இயான் மோர்கனின் தனித்துவமான பாணி. தற்போது சிஎஸ்கே அணி ஒரு புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கும் இந்த சூழலில் மோர்கனின் இந்த அதிரடி சிந்தனை அணிக்கு மிகவும் தேவைப்படுவதாக அஸ்வின் கருதுகிறார். கடந்த 3 சீசன்களாக சிஎஸ்கே அணி தனது வழக்கமான ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல், பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெற முடியாமல் தடுமாறி வருகிறது. அணியின் மூத்த வீரர்கள் ஓய்வு பெற்று வரும் நிலையில் இளம் வீரர்களை கொண்டு புதிய அணியை கட்டமைக்க வேண்டிய நிர்பந்தம் சிஎஸ்கேவுக்கு உருவாகியுள்ளது. இந்த கட்டத்தில் அணிக்குள் ஒரு புதிய ஆற்றலையும் நவீன கிரிக்கெட் சிந்தனையையும் கொண்டு வர இயான் மோர்கன் பொருத்தமானவராக இருப்பார் என்று நிர்வாகம் நினைப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இதில் பல சவால்களும் ஒளிந்துள்ளன என்பதை மறுக்க முடியாது. ஒரு அணியின் கேப்டனாக வெற்றி பெறுவது, ஒரு தலைமை பயிற்சியாளராக ஒரு பிரான்சிஸ் அணியை வழிநடத்துவது முற்றிலும் வெவ்வேறானவை. ஐபிஎல் போன்ற 2 மாத கால தீவிர தொடரில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நட்சத்திர வீரர்களை கையாள்வது, பெரிய உதவி பயிற்சியாளர்கள் குழுவை ஒருங்கிணைப்பது மற்றும் போட்டிகளுக்கு இடையே சரியான வியூகங்களை வகுப்பது என பயிற்சியாளரின் பணி மிகவும் விரிவானது. அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே அணியில் எம்.எஸ். தோனி ஆதிக்கம் மற்றும் செல்வாக்கு எப்போதும் மிக முக்கியமானது. தோனியின் பாணியும் மோர்கனின் பாணியும் எவ்வளவு ஒத்துப்போகும் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அஸ்வின் தனது உரையாடலில் மற்றொரு சுவாரஸ்யமான மாற்றுக் கோணத்தை முன்வைத்துள்ளார். சிஎஸ்கே நிர்வாகத்திற்கு இது ஒரு தற்காலிகமான அல்லது அவசரமான முடிவாக இருக்கக்கூடாது என்பதால் எம்.எஸ். தோனியே நேரடி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழே மற்ற உதவி பயிற்சியாளர்களை வைத்து அணியை வழிநடத்துவதுதான் மிக இயல்பான மற்றும் சரியான முடிவாக இருக்கும் என்று அஸ்வின் குறிப்பிட்டுள்ளார். தோனிக்கு சிஎஸ்கே அணியின் சூழல், கலாச்சாரம், மைதானத்தின் தன்மை மற்றும் வீரர்களின் பலம் பலவீனங்கள் அத்தனையும் மனப்பாடமாக தெரியும்.
அடுத்த மெகா ஏலம் விரைவில் வரவிருக்கும் நிலையில் இயான் மோர்கன் போன்ற முற்றிலும் புதிய ஒருவர் பயிற்சியாளராக வந்தால் அவர் அணியை புரிந்து கொள்ளவும் சிஎஸ்கேவின் கலாச்சாரத்தோடு ஒன்றிப்போகும் கூடுதல் கவனம் எடுக்கும். பிரெண்டன் மெக்கல்லம் பெயரும் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்பட்டாலும் அவர் தற்போது இங்கிலாந்து தேசிய அணியின் பயிற்சியாளராக இருப்பதால் அவரால் ஐபிஎல் அணிக்காக முழு நேரத்தையும் ஒதுக்க முடியாது. எனவே தோனியின் வழிகாட்டுதலில் அணி இயங்குவதுதான் சிஎஸ்கேவுக்கு உடனடி ஸ்திரத்தன்மையை தரும் என்று அஸ்வின் நம்புகிறார். ஒருவேளை சிஎஸ்கே நிர்வாகம் துணிச்சலாக இயான் மோர்கனை நியமித்தால் அது சிஎஸ்கேவின் கிரிக்கெட் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய கலாச்சார மாற்றமாக இருக்கும். தோனி மற்றும் பிளேமிங் கூட்டணி இத்தனை காலம் நிதானமான கணிப்புக்குட்பட்ட போட்டியை கடைசி ஓவர் வரை கொண்டு சென்று வெல்லும் பாரம்பரிய பாணியை பின்பற்றி வந்தது. ஆனால் இயான் மோர்கன் உள்ளே வந்தால் சிஎஸ்கேவின் ஆட்ட முறை முதல் ஓவரிலிருந்தே எதிரணியை தாக்கும் அதிரடி பாணியாக மாறக்கூடும். இப்பொழுது சிஎஸ்கே நிர்வாகத்தின் முன் 2 தெளிவான பாதைகள் உள்ளன. ஒன்று, உலகக்கோப்பை வென்ற இயான் மோர்கனின் நவீன, பயமற்ற மற்றும் புதிய சிந்தனையை கொண்டு வந்து அணியை மறுசீரமைப்பது. இரண்டாவது, எம்.எஸ். தோனியின் அனுபவத்தையும் வழிகாட்டுதலையும் முதன்மையாக வைத்து பாரம்பரிய சிஎஸ்கே பாணியில் தொடர்வது. இந்த இரண்டில் சிஎஸ்கே நிர்வாகம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கப் போகிறது என்பதுதான் தற்போதைய கிரிக்கெட் உலகின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் சிஎஸ்கேவின் புதிய தலைமை பயிற்சியாளர் யார் என்பது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துவிடும் என்று தெரிகிறது. இயான் மோர்கன் சிஎஸ்கே பயிற்சியாளராக பொறுப்பேற்றால் அது அணிக்கு வெற்றியை தருமா அல்லது தோனியே அந்த பொறுப்பில் இருப்பது சரியா இருக்குமா என்பது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.